வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட் வித் ஆட்டோ கட் ஆஃப். ஒரு சைன் வேவ் இன்வெர்ட்டரை நாம் எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த சைன் வேவ் இன்வெர்ட்டரில் உங்களுக்கு கரண்ட் இருக்கும் பொழுது அந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணக்கூடாது. கரண்ட் இல்லாத போது இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக செய்யணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒரு ரிலே சர்க்யூட் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அந்த பிளாக் டயக்ராமை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட். நாம் எங்கே அப்ளிகேபிள் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய ஒர்க்கு. அதனால் ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் கூட உங்களுக்கு நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நாம் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் ஒர்க் அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் ஒரு பேட்ரி. இந்த பேட்ரி உங்களுக்கு தெரியும், இது ஒரு 12 வோல்ட்டு 7.2 ஆம்பியர் 7 ஆம்பியர்னு வச்சுக்கோமே. இதுதான் இதனுடைய சார்ஜ். இது லெட் ஆசிட் பேட்டரி. இது ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு, ஒரு பல்ப் ஒன்று சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு ஆடியோவில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆடியோவில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 12.5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அலுமினியம் கோர் தான், காப்பர் கோர் இல்லை, காப்பர் காயில் இல்லை. ஒருவேளை காப்பர் காயில் இருந்தால் என்னுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இதில் 2 லீடு அவுட்புட் வருது. நாம் ஏற்கனவே சர்க்யூட்டில் சொல்லியிருக்கோம், இதுதான் ஒரு இன்வெர்ட்டர் போர்டு. ஓகேவா? இந்த இன்வெர்ட்டர் போர்டுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா, டிசியை ஏசியாக பண்ணோம். 12 வோல்ட் டிசியை 230 வோல்ட் ஏசியாக மாற்றும். ஓகே, இப்போ இதுக்கு எவ்வளோ லோடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, ஒன்று டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆம்பியரை பொறுத்து. ஆம்பியர்னால் இது 5 ஆம்பியர். இதே உங்களுக்கு 15 ஆம்பியர் 18 ஆம்பியர் 20 ஆம்பியர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லோடை கொடுக்கலாம். ஒன்று, இந்த இன்வெர்ட்டர் போர்டில் 2 மாஸ்பெட் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் மாஸ்பெட்ஸ் உங்களுக்கு ஒரு சேனலுக்கு எத்தனை மாஸ்பெட்ஸ் வருது, 1 இல்லை 4 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்குண்டான சர்க்யூட் டயக்ராம்லாம் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகேவா? சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அந்த சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட் அவங்களே ஆன்லைனில் அசம்பிள் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதனுடைய சர்க்யூட். SG3525 அப்படிங்கிற ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ். இதில் 300 வாட்ஸ் பவர், 50 ஹெர்ட்ஸ் டு 60 ஹெர்ட்ஸ். இந்த 50 ஹெர்ட்ஸ் டு 60 ஹெர்ட்ஸ் தான் இது ஸ்கொயர் வேவா இல்லை சைன் வேவா அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த ஐசி காமன் ஃபார் ஆல். இது ஒரு ஆசிலேட்டர். இதில் வர்ற ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பின் நம்பர் இருக்குது இல்லையா, இந்த பின் நம்பர் 5, 6, 7 இது இருக்கியா, இந்த பின் நம்பர் வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், டைமிங் ரெசிஸ்டர், டைமிங் கெப்பாசிட்டன்ஸ் சொல்கிறோம். அதை வேரி பண்ணலாம். அதுக்குண்டான ஒரு ஃபார்முலா இருக்குது, சிம்பிள் ஃபார்முலா. இப்போ நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம வர்றது சர்வீஸ் பண்ணுறது மட்டும்தான் நேசர். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணி இதில் வர்ற அவுட்புட் பின் நம்பர் 14 அண்ட் பின் நம்பர் 11 வர்ற அவுட்புட்டை நாம் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அந்த பல்ஸ் வர வைக்கலாம். இது பல்ஸ் வித் மாடுலேட்டர் இந்த சர்க்யூட்ஸ். ஓகே, இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் மூலிமா 2 மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணுறோம். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரைவ் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி, இது செகண்டரி. இந்த பிரைமரி சுவிட்சிங் ஆகும், செகண்டில் வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதில் பிரைமரியில் கொடுக்குற வோல்டேஜ் 12 வோல்ட் டிசி. ஓகே, ஆம்பியர் எவ்வளோ வேணால் இருக்கலாம், 100 ஆம்பியர் 120 ஆம்பியர் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இந்த சர்க்யூட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? 12 வோல்ட் கொடுக்கலாம். பேட்டரியோட ஆம்பியர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பேக்கப் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறது 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் பேட்டரி மட்டும்தான். ஆனால் உங்கள்கிட்ட எந்த பேட்டரி வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது. இது லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது, அடுத்தது லித்தியம் பேட்டரி இருக்குது, லித்தியம் பெரோபாஸ்பேட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதோடய எஃபிஷியன்சி ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு குறைஞ்ச இடத்துல நம்ம இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த சர்க்யூட் தேவைப்படுது. அதாவது சைன் வேவ் இன்வெர்ட்டர். சைன் வேவ் இன்வெர்ட்டர் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இது டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டாக இருக்கிறனால சப்போஸ் ஸ்கொயர் வேவாக இருந்ததுன்னா அது தேவைப்படாது. சிம்பிளாக நமக்கு ஒரு ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மரோடு அது வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். தேவைப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் இதுதான் அதனுடைய சர்க்யூட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த போர்டு. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். அதாவது இப்போது சார்ஜிங் சர்க்யூட்டில் இருக்குது. 2 ரெட் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு. இந்த லோடு ஒர்க் பண்ணலை. ஒருவேளை கரண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலுக்காக காமிச்சிருக்கேன். ஒரு 12012 லோ ஆம்பியர் பேட்டரி சார்ஜிங் கொடுத்துருக்கேன்.
இப்போ நான் வந்து ஏசி லைனை கட் பண்ணுறேன். என்ன ஆகுது பாருங்கள், பல்ப் எரியுது. இப்போது க்ரீன் இண்டிகேட்டர் இந்த எரியுது, பல்ப் எரியுது. மறுபடியும் ஏசியை ஆன் பண்ணிடுறேன், கட் ஆஃப் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் சர்க்யூட். நீங்கள் அசம்பிள் பண்ணணும், நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் மாறணும், நீங்கள் ஒரு அப்கிரேட் ஆகணும் எலக்ட்ரானிக்கல் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் ப்ராஜெக்டை நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ணணும். ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நடந்துகிட்ருக்கு. விருப்பப்படுறவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், ஓகேவா? உங்களுக்கு பணமும் மிச்சமாகும். நேரில் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலிருந்தே படிக்கும்பொழுது தான் நம்ம எலக்ட்ரானிக் பற்றி இண்டிவிஜுவலாக நாலேஜ் கேதர் பண்ண முடியும். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணியிருப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க எனக்கு நேராக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி கால் பண்ணி கேட்டு டெவலப் பண்ணணும், எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, ஓகேவா? 10 கோர்ஸ் இருக்குது. 10 கோர்ஸுக்குமே அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யார் யூட்டிலைஸ் பண்ணாங்களோ அவங்க தான் ஃபீல்டுக்குள்ளே சக்ஸஸ் பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக அட்டன் பண்ணுறதை விட, ஓகேவா? நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணும்னு தான் இந்த சேனலுடைய விருப்பம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். மிக உயர்வான பரிட்சை கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசமும் இல்லை, ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இதுதான் சர்க்யூட். லாஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை யாராவது பிளாக் டயக்ராம் ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு பேட்ரி கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் டோட்டல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட். டிரான்ஸ்ஃபார்மர் இதில் பவர் சப்ளை யூஸ்வலாக நமக்கு தெரிய ஒரு ஃபுல் ரெக்டிஃபையர். இது ப்ரைமரி, அப்புறம் தென் செகண்டரி. இதில் வர 2 டைன் மூலிமா ஃபுல் ரெக்டிஃபையர் மூலிமா இந்த கண்டென்ஸ் மூலிமா ஃபில்டர் ஆகி இதில் வரக்கூடிய வோல்ட்டு தான் வருது. இந்த வோல்ட்டு தான் ஒரு இண்டிகேட்டர், ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுது. இதில் 1025 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சர்க்யூட், இதுதான் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், இதுதான் பேட்டரி. இங்கேருந்து சப்ளை வருது 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட் சப்ளை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு டயோடு மூலியம், ஒரு 1 ஆம்ப் டயோடு மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொடுக்குறோம். இந்த இடத்துல வோல்ட் வந்துச்சுன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும். தென் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் பயாஸில் ஒரு 1 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும்போது உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேரலாக இன்னொரு கெப்பாசிட்டி இருந்தால் கூட நல்லது. அது அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு ரிலே காயில் இருக்குது. ரிலே காயில் 5 பின் இருக்கும். ரிலே காயில் வந்து யூஸ்வலாக தெரியும், நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் இருக்கும். இதுதான் போல். இது 2 வே. இந்த போல் ஏதாவது ஒரு வேவோட கனெக்ட் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம நார்மலி க்ளோஸாக, நார்மலி ஓப்பனான்னு சொல்லுவோம் ரிலே பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது. பட் எப்படி இருந்தாலும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரிலேயில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலே இருக்குது. 5 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் ரிலே இருக்குது. இந்த ரிலே காயில் ஏபிங்கிறது தான் காயில். இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிறதுனால இதில் போல் வே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அப்போது இது போல். இப்போ இதனுடைய கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போல் இதோட கனெக்ட் இருக்கும் பொழுது இந்த வோல்டேஜ் இங்கே வரும்போது இந்த இண்டிகேட்டர் லைட் கிரீன் எரியும். இது இன்வெர்ட்டருக்கு போகிற சப்ளை. இன்வெர்ட்டர் போர்டை ஒர்க் பண்ண வைக்கும். இன்வெர்ட் போர்டுக்கு ஒரு +, வோல்ட் வரும். இன்வெர்ட் போர்டில் இருக்கிற ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் சப்ளை. அதே சப்ளை நேரம் என்ன பண்ணுது, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளே போய் இந்த டாப் ஒன்று பாட்டம் ஒன்று 2 லைன் பிரியுது. 12012 இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்டுக்குள்ளே போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி சுவிட்சிங் ஆகும் பொழுது செகண்டில் இண்டக்ஷன் ஏற்படும். அதன் மூலியம் வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஏசி வோல்ட்டாக மாறும். அந்த வோல்ட் இந்த காயிலுடைய வைண்டிங்கை பொறுத்து, இந்த வைண்டிங் வந்து 230 டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12 வோல்ட் டிசி, செகண்டரியில் 230 வோல்ட் ஏசியாக மாறிடும். இந்த லோடு ஒர்க் பண்ணும். அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். சப்போஸ் கரண்ட் இருக்கும்போது இந்த ரிலே ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா இந்த போல் வே இதோட கனெக்ட் ஆகிக்கும். கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் எல்இடி எரியும். இந்த எல்லோ கலர் எல்இடி எதுக்காக எரியுதுன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு நேராக பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த சிம்பிள் ப்ராஜெக்டை நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணும். ஒரு ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணினா தான் அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது வழியாக அதில் முக்கியம் இல்லை, கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒயரிங் ரூட்டிங்கில் மறந்துடுவோம், சால்டர் பண்ணுறதுல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவோம். நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி நாமளே செல்ஃபாக கரெக்ட் பண்ணும்போது தான் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் செய்ய தான் இந்த எலக்ட்ரானிக்கில் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ப்ராஜெக்ட்டு ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேவா?
இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போது இதனுடைய நேற்றுக்கு தியரி கிளாஸை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கே பார்த்துருக்கோம். இது ஒரு லோடு, இது ஒரு பேட்டரி, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது இன்வெர்ட்டர் போர்டு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் போர்டு எங்கிட்டே அவைலபிளாக இருக்குது. 100 வாட்ஸ் இருக்குது, 200 வாட்ஸ் இருக்குது, 500 வாட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே 1000 வாட்ஸ் வேணாலும் எங்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸ்கொயர் வேவ் இருக்குது, சைன் வேவ் இருக்குது. உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் இருக்கோ அது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே அவைலபிள். சொந்தமாக நீங்கள் அசம்பிள் பண்ணாலும் அசம்பிள் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடுலர் சுவிட்ச் இருக்குது. இந்த மாதிரி மாடுலர் சுவிட்ச் நீங்களே டிசைன் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு 4 அவுட்புட் 4 லோடு எல்இடி பல்ப் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும், டெவலப் ஆகணுங்க தான் சேனலுடைய நோக்கம். வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்